அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி வர்த்தகம் ஆகிறத பொறுத்து இப்போ கடைசி நம்மளுக்கு வந்துட்டு எஜெக்ஸ் நிஃப்டி க்ளோசிங்கை பொறுத்து பார்த்திங்கன்னா 18,736 நம்மளுக்கு இருக்குது. அதனால இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குமா, அப்போ அந்த இடத்துல பை செய்யலாமா, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட் இம்பேக்டை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதில் எந்த இடத்தில் பை செய்யலாம், செல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை போல் இந்த வகுப்பு இருக்காது. அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இணைய வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் கலந்துக்கிறதே பை செல்லுக்காகத்தான். அதுவே சொல்ல மாட்டிங்கன்னா எதற்காக இந்த பயிற்சின்னு கூட சிலர் கேள்வி கேட்கலாம். நம்ம அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது, அங்கே எப்படியெல்லாம் இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட், என்னென்ன செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தர போகிறோம். அந்த இடத்தில் என்னென்ன வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னென்ன நடக்க வாய்ப்பு அதுதான் நம்ம வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இதனை ஆய்வு செய்து உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எப்படி வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பின் நோக்கமாக இருக்கும். அதுபோல் பரிந்துரை போல் இருக்காது. அதனை எதிர்பார்த்து நீங்கள் வகுப்பில் இணைய வேண்டாம். அதே போல் வகுப்பில் வரைபடம் சார்ட் இருக்காது, இண்டிகேட்டர்ஸ் இருக்காது, நியூஸ் பேஸ்டு எதுவுமே இருக்காது. நம்ம அந்த இடத்துல ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வந்தால் அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வகுப்பின் நோக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி சென்ற வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இதில் சிம்பிளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். திங்கட்கிழமை, அதாவது வாரத்தின் துவக்கம் திங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம திங்கட்கிழமை வர்த்தகம் சொல்கிறோம். இந்த திங்கட்கிழமையோட ஹை லோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறோம். அப்போ ஓப்பன்லேருந்து ஹை லோ நம்மளுக்கு தாக்கம். அப்போ நம்ம வந்துட்டு இது நம்ம குறைந்தபட்சம் 300 புள்ளிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். 300 to 500 புள்ளிகள் குறைந்தபட்சம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த 300 to 500 எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இன்னும். அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் நம்ம இந்த அதாவது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வாரம் 30 வாரத்திற்கு எடுத்து பாருங்கள், ஒரு டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். அப்போது ஒரு வீக்லி ரேஞ்சோட சராசரி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நீங்களே யோசிக்கலாம், இந்த சராசரி பார்த்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தோணும். இந்த சராசரினா தான் நம்மளுக்கு இயல்பு அப்படிங்கிற இயல்பு நிலை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் MACD-எல்லாம் பார்க்குறீங்க. அது எப்படி அமைக்கிறாங்கன்னா இதன் அடிப்படையில் தான், ஒரு கணக்கீட்டோட அடிப்படையில் எங்கே க்ளோசிங், அந்த ஆவரேஜ் க்ளோசிங் எங்கே நடக்குது, அப்போ அந்த ஆவரேஜ் க்ளோசிங்கோட ப்ரைஸ் தான் நம்ம 50 டேஸ், அப்போ 50 நாளோட முடிவுற்ற விலையோட சராசரி. 20 DMA பார்க்குறீங்க, அப்போது அதோட அர்த்தம் என்ன, 20 நாள் முடிவுற்ற அடிப்படையின் சராசரி. 100 நாள் பார்க்குறீங்க, 200 நாள் பார்க்குறீங்க, 200 நாள் DMAவில் பார்க்க காரணம் வந்துட்டு இதுதான். அப்போ இது சராசரி பார்த்து 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 தான் அவங்க அதனை செய்கிறாங்க. நீங்கள் அது எப்படி அமையிறாங்க அப்படின்னு தெரியாமையே 200 DMA வந்துட்டு ஒரு பெரிய லாங் டைம் சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவாங்க நிறைய பேர். அதுக்கு காரணம் என்னென்னா, அது 200 நாளோட ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறவரை சந்தை அவ்வளோ எளிதாக அதற்கு கீழ் செல்லாது அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். அதுக்கு கீழே வந்தால் வராது, இல்லை அது கீழே வந்துட்டு மேலே போகலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கலாம், அதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் நம்மளுக்கு ஓப்பன்டு இருந்து நம்மளுக்கு 18,619 ஓப்பனுக்கு மேலே 43 புள்ளிகள் தான் போயிருக்கு. அப்போ 300
-43ன்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு 257 பாயிண்ட் ஓப்பனுக்கு கீழே தான் வரணும். அதில் 155 புள்ளி தான் இது நடந்தாங்க. இன்னொரு 100 புள்ளி நம்மளுக்கு நடக்கவே இல்லை. அப்போது நம்மளுக்கு இந்த லோ, இந்த ஓப்பன், இந்த ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஓப்பன் பிலோவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக மாறிவிட்டது. 18,662 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறிவிட்டது. அப்போது இந்த தடுப்பை இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது இது ஒரு தடுப்பாக தான் இருக்கும். அப்போது இதற்கு அபோவ் இருக்கிறதா பிலோ இருக்கிறதா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52 வாரத்தோட ஹை அப்படிங்கிறது 18,887. அப்போது இங்கிருந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் க்ளோசிங்கில் இருந்து, இந்த க்ளோசிங்கில் இருந்து ஒரு 350 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ 350 புள்ளிகள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேப் அப் நடக்கும்போது அந்த கேப் அப்பில் இருந்து என்ன நடைபெறலாம் அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டும். அப்போது இந்த கேப் அப்பில் என்ன நடைபெற வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். சப்போஸ் மார்க்கெட் வந்து 18,534னா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஒரு கேப் அப் 100 புள்ளினா நம்மளுக்கு 18,634ல் நம்மளுக்கு துவங்கலாம். அப்போ துவங்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 18,662 அப்படிங்கிறது இப்போதைக்கு தடுப்பு. அப்போ இதற்கு மேல் நிலை பெற்றால் அல்லது இதற்கு கீழ் நிலை பெற்றால் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் போவீங்க. இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் லோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஓப்பன் லோ அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருந்தால் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்சைடாக மட்டும்தான் இருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது என்ன ஒரு பெரிய விஷயம், அப்சைடுன்னு தான் நம்ம சொல்கிறது. என்ன ஓப்பன் லோனா ஏன் ஓப்பன் லோக்கு அப்புறம் வந்து அப்சைடாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஓப்பனுக்கு அப்புறம் அதோட லோ தான் சேம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளோடைய ரேஞ்ச், ஆவரேஜ் ஒரு நாளோட ரேஞ்ச் 100 to 130 புள்ளிகள் அப்படின்னா, அப்போ ஓப்பன் லோன் இருந்தால் அப்போ ஓப்பன் அபோவ் தான் ரேஞ்ச் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதற்கு கீழே இருக்காது. ஏன்னா ஓப்பன் தான் லோ அப்படிங்கும்போது அதுக்கு கீழே போகலைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு கீழே போகலை அப்படின்னாலே அப்போ அதோட ரேஞ்ச் மேலே தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற லாஜிக். அதுதான் எல்லோரும் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஓப்பன் லோ வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது இந்த ஓப்பன் லோ இருந்தால் அப்போ லாஜிக் என்ன, அப்சைடாக இருக்கணும். ரெண்டாவது, இது ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் ஹையாக இருந்தால் என்னவாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மார்க்கெட் ரேஞ்ச் டவுன் சைடாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஓப்பன் டு ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருந்தால் சைடுவேக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியும். அப்போது மார்க்கெட் இந்த 18,662 அப்படிங்கிறது இதற்கு முன்பே வந்துட்டு போன இடத்தான். அப்போ முதலே வந்துட்டு போன இடம்னால ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. 20% தான் ப்ராஃபிட் புக்கிங்க்கு வாய்ப்பு. 80% என்ன ஆகும்னா இது வந்து ப்ராஃபிட், அதாவது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக, அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கும் போது செல்லிங் பாயிண்ட் தான். ஆனால் கேப் அப்பில் அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது உடனடியாக செல்லிங் வருமா அப்படின்னா ஒரு சற்று குறைவு தான். அப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டிச்சுன்னா சப்போஸ் கால் செல்லர்ஸ் பயந்தே ஆகணும். அப்படி பயப்படும் பட்சத்தில் தான் சந்தை மேல் நோக்கி செல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த கால் செல்லர்ஸ் பயப்படலை அப்படின்னா வாய்ப்பு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் குறைவு தான். அப்போ இது ப்ராஃபிட் புக்கிங்கானா கண்டிப்பாக கிடையாது. இதற்கு மேலே போனால் கால் செல்லர் பயப்படணும்னா ஷார்ட் கவரிங் வந்து தான் ஆகணும். ஏன்னா கால் செல்லர் அடித்தவங்க கவரிங் பண்ண ஆரம்பித்தா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். இதுதான் லாஜிக்கான பாயிண்ட். ஆனால் இதில் ஒரு முரண்பாடெல்லாம் இருக்கிறது. என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அபோவில் இருக்காங்க. ஸ்பாட்டை விட அபோவில் இருக்கிறதுனால இது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு கேப் அப் ஆகும்போது இந்த 100 பாயிண்ட்ஸ் கேப் 80 மாறலாம், 70 மாறலாம், 60 மாறலாம், 50 மாறலாம். அப்படி மாறினால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கால் ஆப்ஷனை வந்துட்டு ஹோல்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்துட்டு குறைவாகத்தான் இருக்கும். அப்போது இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே
அதாவது இப்போ 100 பாயிண்ட் கேப் இருக்குன்னா 110 பாயிண்ட் 120 பாயிண்ட் இருக்குன்னா ஷார்ட் கவரிங் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் அதிகரிச்சிருக்கு. அப்போ ப்ரீமியம் அதிகரித்து மார்க்கெட் வந்து அந்த 18,662க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கால் செல்லர் பயந்து அதை கவரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாறும். அப்போ சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஸ்பாட் ஃபியூச்சரோட இம்பேக்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனை கருத்தில் கொள்ளுங்கள். அப்புறம் மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,500 அண்ட் 600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்கனால இந்த ரெண்டு ப்ரீமியம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது 18,600 18,500 அப்போ 18,500 ப்ளஸ் 120 அப்போ 18,720க்கு மேலே பயப்படக்கூடிய சூழ்நிலை வரணும். ஆனால் இதில் பெரிய முரண்பாடு இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொண்டாட்டம் இல்லை. இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது. இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது இதற்குண்டான வாய்ப்பு மந்த நிலை. அப்போ இந்த இடம் என்னென்னா மார்க்கெட் வந்து லோயர் வேல்யூம் இருக்கிறதுனால ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரம் பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் தான் பேங்க் நிஃப்டி வந்து அதோட 52 வாரத்தோட உச்சம் அதாவது ஹையை அடைந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அது மொமெண்டம் கொடுக்க முடியல. காரணம் இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இப்போதைக்கு இல்லை. அந்த நியூஸ் பேஸ்டை வந்து மதிக்கக்கூடிய இடத்துக்கு வேல்யூம் இல்லை அப்படிங்கிறது இதோட இது. அதனால் இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு 20% தான் கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி மேல் நோக்கி செல்றதுக்கு வந்துட்டு 20% தான் வாய்ப்பு. மீதி 60% மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பாக அமைந்திடும். அப்படி போகும் பட்சத்தில் ப்ரீமியம் முதலே டவுனாக இருக்கும், அதுக்கப்புறம் டிகே செய்யக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். அதனால் சற்று நிதானமாக முடிவிடுங்கள். இந்த இடத்துல பையோ செல்லோ நம்ம சொல்லலை. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ மார்க்கெட்டோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 18,473 டு 18,642, வைட் ரேஞ்சுனா 18,381 டு 18,719. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 44,276, அதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 44,498, லோ பார்த்தீங்கன்னா 43,812. இது ரொம்ப குறுகிய எல்லையாக இருந்தது. இதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 686 புள்ளிகள் தான். ரொம்ப குறைந்த ரேஞ்ச். இது வீக்லி ரேஞ்சு ரொம்ப குறைந்த ரேஞ்சாக இருந்தது. இதோட லோ இதோட ஹையும் நம்மளுக்கு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட்டை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டியோட ஒப்பீடு செய்யும்போது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 44,110 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகள் அந்த அளவுக்கு தான் ப்ரீமியம் இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த ப்ரீமியம் நம்மளுக்கு நிலைக்கணும். ஆனால் இந்த ப்ரீமியம் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்ட்ராடல் ஹெட்ஜிங்காக இருக்குது. அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 500 புள்ளிகள் அப்படிங்கும்போது 43,500 டு 44,500க்குள் நம்மளுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரே ஒரு விஷயம், இம்ப்ளைட் வாலிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முரண்பாடாக இருக்கிறது. இதுவும் கை கோர்த்தால் மார்க்கெட் வந்துட்டு அந்த ஷார்ட் கவரிங் அதாவது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடமாக அமைந்ததுன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதற்குண்டான சான்சஸ் 20% இறங்குறக்கும் 20%. ஆனால் மார்க்கெட் 60% சைடுவேக்குள்ளே போகும். அந்த சைடுவேக்குள்ளே போகும்போது டிகே ப்ரீமியம் டிகேக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆப்ஷன் பையருக்கு வந்து அது மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்க நேரிடும். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இதற்கு உண்டான எல்லை அப்படின்னு பார்த்தா குறியல் 43,730 டு 44,237, வைட் ரேஞ்ச் 43,493 டு 44,507 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 44,066, 44,237, 44,569. சப்போர்ட் லெவல் 43,899, 43,730, 43,402 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ ஜிபிள் நிறுத்தமாக டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.